Hello friends, welcome to Indian Food Recipes. இன்றைக்கி இந்தியன் ஃபுட் ரெசிபீஸில் ஒரு சைனீஸ் ஃபிஷ் ஃப்ரை பார்ப்போம். ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி. மீனை வறுக்கும்போது இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டுக்கு கீழே நிறைய ஃபுட் கோர்ட்ஸ் இருக்குது. அங்கெல்லாம் இதெல்லாம் ஃபிஷ் எல்லாம் ஃப்ரை பண்ணி ரொம்ப அழகாக அடுக்கி வச்சுருப்பாங்க. இது எப்படி செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது அப்போல்லாம். ஆனால் இப்போ யூடியூப்லாம் வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போன்ட்டு நான் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஓகே வியூவர்ஸ், வாங்க சைனீஸ் ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். வாங்க வியூவர்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மீன் வறுவல் செய்கிறதுக்கு போன்லெஸ் ஃபிஷ் நம்ம எடுத்துக்கணும். இதில் வஞ்சன மீன், விரால் மீன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஃபிஷ் ஃப்ரை செய்யும்போது. இல்லை உங்களுக்கு பிடிச்ச மீன் எதுவானாலும் பரவாயில்ல, ஆனால் பெரிய சைஸ் மீனாக இருக்கணும். அதில் முள் இல்லாமையும் ஸ்கின்னும் இல்லாமையும் பார்த்துக்கணும். அதை தோலெல்லாம் நீக்கி இருக்கணும். அப்போ தான் இந்த ஃபிஷ் ஃப்ரை செய்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த மீனை நான் கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இதோடு ஆட் பண்ணக்கூடிய பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். மஞ்சள் தூள் அரை ஸ்பூன், மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவைக்கேற்ப, கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர். இந்த சோள மாவு நம்ம எவ்வளோ மீன் எடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அளவில் இதை நம்ம கலந்துக்கணும். அப்போ தான் இதை நம்ம பொரிச்சு எடுக்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இது மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதை ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே ஊற விட்டுடுவோம். அதுக்கப்புறமா இந்த மீனை பொரிச்சு எடுத்துக்கலாம். இதை ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கிறதுனால அந்த உப்பு காரம்லாம் அந்த மீனோடு சேரும். அதனால தான் நம்ம இது ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கணும். அதுக்கப்புறமா இதை பொரிக்கணும். இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ ஃபிஷ் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ எண்ணெயில் பார்த்தா இந்த பபிள்ஸ் எல்லாம் எதுவும் வராமல் இருக்கு இல்லையா, கொஞ்சம் லேஸாக தான் வருது. இந்த சமயத்தில் நம்ம மீன் எடுத்துடணும். மீன் எல்லாமே இப்போ வெந்துடுச்சு. அடுத்த ஸ்டெப் என்னென்னா, வானலில் நான் குக்கிங் ஆயில் எடுத்திருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் இது மாதிரி பீஸ் போட்டு எடுத்துக்கணும். அதை நம்ம இதோட ஆட் பண்ணிக்கணும். வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் மாறுற அளவுக்கு வதக்கி விடணும். வதங்கியிருக்கு. இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் அதோடு நம்ம கேப்சிகம் ஆட் பண்ணிப்போம். இந்த குடமிளகாய் வந்து ஒரு சின்ன சைஸ் தான், ஒரு சின்ன சைஸ் குடமிளகாய் எடுத்திருக்கேன். அதை நம்ம இது மாதிரி பெரிய பெரிய துண்டுகளாக வெட்டிக்கணும். அதை இப்போ இதோட ஆட் பண்ணி வதக்கி விடுவோம்.
அடுத்ததாக தக்காளி, இது ஒரு பாதி தக்காளி, அதுவும் நல்லா வதக்கி விடணும். தக்காளி கொஞ்சம் பாயில் ஆகணும். தேவைக்கேற்ப சால்ட் ஆட் பண்ணிப்போம். நீங்கள் எவ்வளோ வெஜிடபிள் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த சால்ட் போட்டால் போதும். இதை லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். அது வதக்கி விடும்போதே அது பாயில் ஆகிடும். இது கொஞ்ச நேரம் லோ ஃப்ளேம்லேயே வெந்துட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா கேப்சிகம் நல்லா வெந்திருக்கு. இது மாதிரி பாயில் ஆனதுக்கப்புறம் இதோட நம்ம இப்போது சில்லி சாஸ் ஆட் பண்ணிப்போம். நீங்கள் எவ்வளோ ஃபிஷ் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கணும். அடுத்ததாக டொமேட்டோ கெச்சப், இதை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா வதக்கி விடணும். இது லேசாக கொதிக்க ஆரம்பிக்கும். அந்த சமயத்தில் நம்ம இந்த ஃபிஷ் ஆட் பண்ணிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா பாயில் ஆகிடுச்சு. அந்த சாஸோட ஸ்மெல்லும் போயிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம பொரிச்சு எடுத்துருந்து இந்த மீனை ஆட் பண்ணிப்போம். இதோட ஸ்ப்ரிங் ஆனியன், கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணிப்போம். ஸ்ப்ரிங் ஆனியன் நல்ல வாசனையாக இருக்கும் இந்த ஃபிஷ் ஃப்ரைக்கு. இதை நல்லா கிளறி விடணும். மீன் உடையாத அளவுக்கு பொறுமையாக இதை மிக்ஸ் பண்ணி விடணும். இது நல்லா ஃபிஷ்ஷோட இந்த சாஸ் எல்லாம் ஒன்றா கலக்கணும். அந்த மாதிரி ஒன்றா கலக்கும்போது தான் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இந்த சாஸ் எல்லாமே அந்த ஃபிஷ் ஃப்ரையில் ஒட்டி இருக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான ஒரு ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இந்த சைனீஸ் ஃபிஷ் ஃப்ரையை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சாஸை நம்ம ஃபிஷ்ஷோடு சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணும்போது அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் கேப்சிகம், ஆனியன், ஸ்ப்ரிங் ஆனியன் இதெல்லாம் நம்ம சேர்க்கும்போது அந்த ஃபிஷ் ஃப்ரையோட ஃப்ளேவர் இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு ஃபிஷ் ஃப்ரை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஓகே வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ.